ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு 20 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணி ஸ்பீடாக துணி துவைக்கிறது, அழுக்கு போகிற மாதிரி எப்படி துவைக்கிறது, ஒயிட் கிளாத்து, அப்புறம் உங்களுக்கு சிந்தட்டிக் சாரீஸ், அப்புறம் ஒர்க் வச்ச சாரீஸ் எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக துவைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்கிறது வந்து எல்ஜியோட செமி ஆட்டோமேட்டிக் 6.5 கேஜி வாஷிங் மிஷின். இது வந்து நான் வந்து இப்போ ஒரு 10 இயர்ஸாகவே இந்த வாஷிங் மிஷினை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். வாஷரும் ஸ்பின்னரும் தனித்தனியாகவே இருக்கும் இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்னா. இதில் வந்து உங்களுக்கு வாஷ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு 3 வாஷ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வாஷருக்குன்னு ஒரு டைமர் கொடுத்துருப்பாங்க, ஸ்பின்னருக்குன்னு ஒரு டைமர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்லெட் ஒன்று இருக்கும், அவுட்லெட்டுக்கு வந்து நம்ம ட்ரெயின்னு ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வாஷிங் மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது என்னை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக்கை விடையுமே நமக்கு செமி ஆட்டோமேட்டிக்கில் ஸ்பீடாகவே துணியை வந்து நமக்கு துவைச்சி தந்துடும். நம்ம தண்ணி வாஷ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்மளே செலக்ட் பண்ணுறதுனால துணிக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். டைமுமே நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 3 வாஷ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மல், ஸ்ட்ராங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜென்டில்லாம் வந்து நம்ம வந்து சாரீஸ்க்கு அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து ஒரு 4 நாள் துணி வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மிக்சட் க்ளோத்தாக இருக்குது. எல்லாமே டவலு எல்லாமே சேர்ந்து இருக்குது. நம்ம ஊருக்கு போயிட்டு அந்த மாதிரி வர்றப்ப இந்த மாதிரி சேர்ந்துரும் நிறைய துணி. இந்த மாதிரி இருக்கிறதையுமே இந்த வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாகவே துவைச்சிக்கலாம். ஆட்டோமேட்டிக்னால் நம்ம தனித்தனியாக செப்ரேட்டாக போடும்போது அது ஒரு ½ அன் ஹவராவது நமக்கு எடுக்கும். குயிக் வாஷ் போட்டாலுமே எங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினுமே இருக்குது. அதோட டெமோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க் சாரீஸ், எம்ப்ராய்டிங் சாரீஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வாஷிங் மிஷின்லேயே தான் போட்டு துவைக்க போகிறேன். எப்படி துவைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய துணி இருக்கும்போது நம்ம வந்து அதை செப்ரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோன் ஒர்க் இருக்க சாரீஸை கூடவே நான் வந்து வாஷிங் மிஷினில் தான் போட்டு துவைக்கிறது. இந்த மாதிரி சாயம் போகிற துணி அந்த மாதிரி நம்ம செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேண்ட்டு, ஷர்ட் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒயிட் கிளாத்து, டவலு, அப்புறம் பேண்ட், ஷர்ட்டு, நம்மளோட டெய்லி யூஸ் சாரீஸ், நைட்டீஸ் அது எல்லாத்தையுமே செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி திறந்து விட்டுக்கலாம். நமக்கு செமி ஆட்டோமேட்டிக்னால் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து நம்மளே திறந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சோப் போடுறதுக்குன்ட்டு கொடுத்துருக்குற இடம், ஆனால் அதில் வந்து சோப் போடுறது கிடையாது. நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து உள்ளேயே போட்டோன்னா அதோட வாஷிங் குவாலிட்டி வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு சோப் தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுறது ஒயிட் கிளாத்தை தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வேறு இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து இந்த ஒயிட் கிளாத்தில் வராது. ஒயிட் கிளாத்தும் ஒயிட் கிளாத்தாகவே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த பனியன் அதுக்கு எல்லாமே நம்ம நார்மல் வாஷே கொடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ்னு வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு அழுக்கு வந்துருச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம வந்து அதை சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த துணியை எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ட்ரையரில் போட்டுக்கலாம். ஸ்பின்னர் சொல்லுவோம்ல, அந்த ட்ரையரில் போட்டோன்னா அது வந்து நல்லா ஸ்பின் பண்ணி வச்சிரும் நமக்கு. இப்போ வந்து நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே துவைச்சிருச்சுன்னொன்னா அங்கே மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்பின்னரில் போட்டு ஸ்பின் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த சைடில் வாஷரில் வந்து நமக்கு என்ன துணி தேவையோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒயிட் துணிக்கு நார்மல் வச்சு துவைச்சிருந்தோம்.
இது வந்து 1 2 3 அப்படி போட்டிருக்குல்ல, அது வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு நம்ம ஸ்பின்னரில் எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அந்த ஒர்க் சாரீ, ஸ்டோன் வச்ச சாரீஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வாஷிங் மிஷினில் போடுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ஜென்டிலில் வச்சுக்கணும். ஜென்டிலில் வச்சுமே உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படி சுற்றினாலே போதும். ஏன்னா இந்த சாரீஸ்லலாம் அவ்வளோவா அழுக்கு நமக்கு இருக்காது. அதனால நம்ம வந்து 2 நிமிஷம் சுற்ற வச்சுட்டு இந்த ட்ரையர் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம அதை எடுத்து மறுபடியும் மாற்றி விட்டுறலாம். அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக கையில் வந்து தேய்ச்சி போட்டுக்கலாம். இப்போ வந்து வாஷ் பண்ண ஒயிட் துணியை வந்து எடுத்து நம்ம செப்பரேட்டாக ஒரு பேஸ்கெட் இல்லைன்னா ஒரு பிளேஸில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அழுக்கு இல்லாத அந்த சாரீஸை வந்து அந்த வேர்வை ஸ்மெல் இருக்கிறதுக்காக தான் சாரீஸை வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து அதை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு காட்டன் சாரீ மாதிரி, இதை மட்டுமே நான் தனியாக இப்போ போடுறேன். இப்படி நம்ம போடுறதுனால சாயம் ஒட்டாது சாரீஸில். ஆனால் இந்த சாரீ வந்து சாயம் போகலை, அதனால் நம்ம வந்து சேர்த்துமே அடுத்து அலசும் போது போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சாரியும் ஒரு 2 நிமிஷம் துவைச்சிட்டு எடுத்து ட்ரையரில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டெய்லி யூஸ் வேறு எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இதில் வந்து லோ, ஹை, மீடியம் அப்படின்னு தண்ணி லெவல், வாட்டர் லெவல் இருக்கும். இப்போ வந்து நம்ம நிறைய துணி போடுறதுனால ஹை லெவல் வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒயிட் துணியெல்லாம் போட்டப்போ லோ லெவலில் தான் தண்ணி இருந்துச்சு, அதை விடையுமே கம்மியாகவே தான் இருந்துச்சு. ஒயிட் துணியெல்லாம் நீங்கள் துவைக்கும் போது கொஞ்சம் வினிகர் ஏதாவது ஊற்றிக்கலாம். அப்போனா அந்த ஒயிட் துணியோட கலர் வந்து ஒயிட்டாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மல் கொண்டு போயிடலாம் வாஷிங் ப்ரோக்ராமை. இப்போ 15ல் வச்சது இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. எவ்வளோ அழுக்கு இதில் வந்திருக்கு பாருங்கள். டெய்லி யூஸ் வேறுங்கிறதுனால நிறைய அழுக்கு வந்திருக்கு. ஆனாலுமே நமக்கு அந்த சோப்பு தூள் எல்லாமே அதில் இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துட்டு நம்மளோட இன்னர்ஸ் எல்லாத்தையுமே இதிலே போட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா சோப்பு தூள் போட்டுக்கலாம். ட்ரையரில் போடும்போது அது வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கு ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம போட்டோன்னா துணி வந்து வெளியே வர்றதோ அந்த ஒரு சவுண்டு வர்றதோ எதுவுமே இருக்காது. இப்போ 1 மினிட் வச்சாலே போதும். ஏன்னா இந்த துணியை நம்ம வந்து இன்னொரு வாட்டி அலச தான் செய்யணும். இப்போ வந்து இன்னர்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இன்னர்ஸ்க்கெலாம் நம்ம 15 மினிட்ஸ் வைக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸு அப்படி வச்சாலே போதும். நல்லாவே துவைச்சிரும் இது. இதுக்குமே நம்ம ஜென்டில் வச்சுக்கிட்டோன்னா அதில் உள்ள எலாஸ்டிக் எதுவுமே போகாது, நல்லாயிருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்கில் போடும்போது ஒரு சில நேரம் அழுக்கு அப்படியே இருக்கும்போது நம்ம ஸ்ட்ராங்கில் வைப்போம். அது வந்து ரொம்ப நேரம் வாஷ் பண்ணி ரொம்ப ஹெவியாக வாஷ் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வாஷிங் மிஷினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது எல்லாமே துவைச்சி முடிச்சிருச்சு. இப்போ வந்து இன்னும் அந்த அழுக்காக இருக்கிற அந்த பேண்ட் ஷர்ட்டு அது எல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம துவைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் அலசி முடிச்சுட்டு அதை துவைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் அலசி நமக்கு துவைச்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே தான் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒயிட் துணிக்கெலாம் கம்மியான நேரம்தான் வாஷ் பண்ண வச்சோம். அதனால் இப்போ வந்து இந்த அழுக்கான தண்ணியை வந்து நம்ம ட்ரைன் பண்ணி விட்டுறலாம். அந்த ட்ரைன் சுவிட்சை வச்சு ட்ரைன் பண்ணியாச்சுன்னா தண்ணி எல்லாமே கீழே போயிடும். இப்போ ட்ரைன் ஆகும்போது நம்ம லைட்டாக வாஷிங் டைமரை வச்சு விட்டுட்டோன்னா அது வந்து உங்களுக்கு அந்த அழுக்கு எதுவுமே நம்ம வாஷிங் மிஷினில் வந்து தங்காமல் உங்களுக்கு வந்து எல்லாமே ட்ரைன் ஆகி கீழே போயிடும். இந்த வாஷிங் மிஷினில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அதில் உள்ள நம்ம கொக்கி அப்புறம் பட்டன் எதுவுமே போகாது. நல்லா அந்த உள்ளே இருக்கிற எல்லா அழுக்கு மட்டுமே சூப்பராக போகும். இப்போ எல்லா தண்ணியுமே நமக்கு ட்ரைன் ஆயிடுச்சு. நம்ம ட்ரைன்லேருந்து வாஷ் ப்ரோக்ராம் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம நல்ல தண்ணியை வந்து விட்டுக்கலாம்.
ஆனால் இந்த வாஷிங் மிஷினில் நம்ம வந்து அலசும் போது மட்டும் கிட்ட நிற்க வேண்டியது இருக்கும். மீதி எல்லா நேரமுமே நம்ம கொஞ்சம் நம்ம வேலைகளை வந்து பார்க்குறதுக்கு போய்க்கலாம். இப்போ அலசுகிற டைம் வந்து எனக்கு ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்டென்ஷனில் ஒரு பைப் போட்டு வச்சுருக்கேன். இந்த பைப்லேருந்தும் நம்ம 2 பைப்லேருந்து தண்ணி விடும் போது நான் வந்து அலசுறது வந்து எனக்கு ஸ்பீடாகவே தண்ணி வந்துடும். ஸ்பீடாக அந்த டப்பு நிறைஞ்சிறதுனால டக்கு டக்குன்னு நம்ம அலசிடலாம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாள் துணியெல்லாம் துவைக்கணும்னா ஒரு 1/2 ஹவர்லேயே நம்ம எல்லா துணியுமே துவைச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் பிரித்து பிரித்து துவைக்க வேண்டியது இருக்கும். அதை வந்து அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து எல்லா துணியும் எப்படி துவைக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். 4 நாள் துணி இது. இப்போ வந்து நமக்கு ஒரு வாட்டி நான் தண்ணி விட்டு அலசினப்போ அந்த நுரை வந்துச்சு பார்த்திங்களா, அது போல் வந்திருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம டக்குன்னு திறந்து விட்டுறலாம். மறுபடியும் இதே போல் தண்ணி 2 பைப்பில் திறந்து விட்டுருக்கேன். இப்போ மறுபடியுமே நுரை இருக்குது இதில். இந்த தண்ணியை நம்ம திறந்து விட்டுட்டு இது போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து ஒயிட்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் துவைக்கணுமோ அந்த அளவுக்கு அலசணுமோ அந்த அளவுக்கு அலசி எடுத்துக்கலாம். அலசின தண்ணியை வந்து அந்த லாஸ்ட்டு தண்ணி நல்லா ஒயிட்டாக இருக்கும்ல, அதுலேயே தான் இப்போ நான் இந்த 3 சாரீஸையுமே போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 2 சுற்ற விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு ஒயிட் துணி வந்து நல்லா அலசி எல்லாமே பண்ணி கொடுத்துருச்சு நமக்கு இந்த வாஷிங் மிஷின். இதை வந்து நம்ம காயப்போட போயிடலாம். இப்போ இந்த சாரீஸ் வந்து நம்ம 2 வாட்டி அலசணும். ஃபஸ்ட்டு வாட்டி அலசி முடித்துருச்சு, 2வது வாட்டி தண்ணி ஊற்றிருக்கிறோம். இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த துணியை வந்து காயப்போட போயிடலாம். காய போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற்றி இந்த சாரீஸை வந்து நம்ம துவைச்சிக்கலாம், அலசிக்கலாம். இந்த மாதிரி அலசும் போது நீங்கள் கம்ஃபர்ட்டோ ஏதோ ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம். ஆக மொத்தம் நமக்கு வந்து எல்லா வேலையுமே வாஷிங் மிஷின்லேயே முடிஞ்சிரும். இது வந்து கம்ஃபர்ட்டு, நீலம் அந்த மாதிரி போடணுன்னாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டெய்லி வேர் யூஸ் ட்ரெஸ் போட்டோம்ல, அதை வந்து துவைச்ச துணியை எடுத்து இப்போ அலசுறதுக்காக போட்டிருக்கிறோம். இதுவும் 2 வாட்டி 3 வாட்டி இதை போல் நம்ம அலசி எடுத்துக்கலாம். இது அலசுகிற கேப்பில் நம்ம வந்து இந்த சாரீஸை கொண்டு போய் காய போட்டுடலாம். இந்த மாதிரி இது வந்து ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், அதில் உள்ள ஸ்டோன் கலர்ஸ் எதுவுமே போயிருக்காது இந்த வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது. மேலே வரைக்கும் துணி இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக இந்த கேப்பை வந்து போடணும். எங்கள் வாஷிங் மிஷின் வந்து 10 வருஷமாகவே நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு, எல்ஜி. இப்போ வந்து நம்ம அலசின துணியெல்லாம் போட்டு எடுத்தாச்சுல்ல, அந்த அலசின துணியில் வந்து டவல்ஸ் மட்டும் அலசணுன்னா மட்டும் இப்போ வந்து அதை போட்டு எடுத்தாச்சு. ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் அலசின மாதிரி டவல்ஸு அது எல்லாத்தையும் அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து அழுக்காக இருக்கிற அந்த பேண்ட் ஷர்ட்டு எல்லாத்தையுமே இப்போ போட போகிறேன். ஒரு 4-5 செட்டு வரைக்கும் நம்ம இந்த வாஷிங் மிஷினில் பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கலாம். எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நமக்கு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து பவுடர் போட வேண்டியது இருக்கும். அப்போ தான் அதோட வாஷ் குவாலிட்டி நல்லா. இப்போ வந்து நான் பவுடர் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்ன்னு 2 வாட்டி இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற துணிக்கு வச்சு விட்ருவேன். இந்த மாதிரி வச்சு முன்னாடி நம்ம எப்படி துணி அலசணுமோ அதே போல் அலசி வந்த ஷர்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த துணி துவைச்சிட்ருக்கு. நம்ம வந்து அந்த ஒயிட் கிளாத்து அப்புறம் டெய்லி யூஸ் வேர் எல்லாத்தையுமே நம்ம காய போட்டாச்சு. இப்போ வந்து அது துவைச்சி முடித்து அதுக்கப்புறமா நம்ம காய போட்டுக்கலாம். அது இவ்வளோ துணியை நம்ம துவைச்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து எல்லா துணியையுமே நம்ம டவலு அலசியிருக்கோம். அப்புறம் டெய்லி வேர் துணி, ஒயிட் துணி எல்லாத்தையுமே துவைச்சி காய போட்டாச்சு. அந்த அழுக்காக இருக்கிற பேண்ட் ஷர்ட்டை மட்டும் நம்ம துவைச்சிட்டு அதுக்கப்புறமா காய போடுவோம். அந்த சோப்பு தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலில் வர அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.